நாளை மார்ச் 29. இந்த நாள் ஏற்படுகின்ற சூரிய கிரகணமானது கொஞ்சம் அதிக அளவு மக்களுடைய மனதளவை பாதிக்கக்கூடிய கிரகணமாக விளங்குகிறது. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கிரகணத்தின் போது மக்களுடைய மனநிலைகளும் உடல்நிலைகளும் சற்று பாதிப்புக்குள்ளாகவே இருக்கின்றது. அதனால் வெளிப்பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது. மதியம் 2:20 ஆரம்பித்து மாலை 6:13 மணி வரை இந்த கிரகணமானது நடக்க உள்ளது. அதாவது இந்தியாவில் தெரியாது என்றாலும் சூரியனால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய சில மாறுதல்களுக்காக மக்கள் மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி பாதுகாப்பு என்பது அவசியம். கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வெளியில் போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. கூர்மையான ஆயுதங்கள், அதே மாதிரி நெகட்டிவான பேச்சுக்களை ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கணும். பொதுவாகவே இந்த கிரகண டைமில் நம்ம மந்திரங்கள் சொல்வது மிக மிக உத்தமம். நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரங்கள் சொல்லி அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட கால அளவு கொடுத்துருந்தாலும் கூட அந்த முழு நாளுமே நீங்கள் எடுத்த அந்த மந்திர சக்தியை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நிச்சயம் அந்த வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும். அதே போல் உணவு பண்டங்களாகட்டும், தண்ணி ஆகட்டும், எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் தர்பைப்புல் பயன்படுத்த வேண்டும் கட்டாயமாக. கிரகணம் முடிந்த பின்பு அனைவரும் தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கோங்க. வீடு முழுவதுமே நீங்கள் தூய்மை செஞ்சுட்டு, அதுவும் முக்கியமாக கல்லுப்பு போட்டு கூட நீங்கள் வீடெல்லாம் அந்த தண்ணியிலேயே துடைச்சிட்டு, சாமி ஃபோட்டோ உட்பட எல்லாமே துடைச்சி தூய்மைப்படுத்திட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். உங்களுக்கு எந்தெந்த மந்திரங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு உபாசன தெய்வம் எடுத்த மந்திரம் சொல்கிறீங்க, இல்லை இந்த தெய்வத்தினுடைய மந்திரம் எனக்கு சித்தி அளிக்கும், எது தோணுதோ நீங்கள் அந்த மந்திரத்தை எடுத்துட்டு அந்த கிரகண காலம் முழுவதுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அது மட்டும் அல்லாது முக்கியமாக எல்லாருமே நீங்கள் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி குளிச்சுட்டு வீட்டையும் தூய்மைப்படுத்திட்டு பக்கத்தில் என்ன ஆலயம் இருந்தாலும் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதில் குறிப்பாக மேசராசி அன்பர்கள், சிம்மம் ராசி அன்பர்கள், கன்னி ராசி அன்பர்கள், தனுஷு, கும்பம், மீனம், இந்த 6 ராசி அன்பர்களும் கட்டாயமாக நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யக்கூடிய, பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, அது பால் அபிஷேகமோ, பன்னீர் அபிஷேகமோ, இளநீர் அபிஷேகமோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்பொருள்களால் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஒரு தீபாராதனை காமிச்சு வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஆலயமாக சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேடம் அந்த மாதிரி பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஏதோ வீட்லேயே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை மட்டும் போயிட்டு கோயிலில் பண்ணிட்டு வாங்க. நாளை ஏற்படுகின்ற சனி பயிற்சியும் சேர்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் நம்மளுக்கு மீனராசியில் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களாக விலகி செல்லும் போது நிச்சயம் அனைவருக்கும் நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது வரைக்கும் மக்களுடைய மனநிலையும் சரி, உலகியல் ரீதியாகவும் சரி, அனைவருக்கும் பெரும் தொழில் ரீதியாகவும் சரி ஒரு இக்கட்டான சூழலை கடந்து செல்லக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதனால் நல்ல பிரார்த்தனை, நல்ல மந்திரம், நல்ல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது வரக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தனக்கானதாய் மாற்றிக்கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கும் நிச்சயம் இந்த கிரகங்களின் உதவி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும்.